ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசன் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இப்போ நான் என்ன கேஸ் ஆன் பண்ணலைங்க. ஒரு கடாய் மட்டும் வச்சுக்கோங்க. 1 கப்பு காய்ச்சின பால், காய்ச்சி நல்லா ஆறின பால் எடுத்துக்கணும். இப்போ நம்ம எந்த கப்பில் பால் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு பால் பவுடர் எடுத்துக்கணுங்க. இப்போ 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அந்த பால் பவுடருடைய கட்டி இல்லாமல் நம்ம கலந்து விட்டுக்கணும். இன்னும் நான் கேஸ் ஆன் பண்ணலைங்க. இது கூடவே 2 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், கட்டி இல்லாத கலந்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. நல்லா பொறுமையாக கிளறி விட்டுக்கினே இருக்கணும். இதெல்லாம் கடைகளில் வாங்க போனீங்கன்னா நல்லா விலை அதிகமாக இருக்குங்க. நம்ம வீட்டிலே டக்குன்னு குறைஞ்ச விலையில் ஹெல்த்தியாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க. இந்த கலர் நல்லா சூப்பராக இருக்கும். கலந்து விட்டுக்கினே இருக்கலாங்க. இப்போ டைரெக்டாக இதில் பால் இருக்கிறதால நான் அப்படியே சேர்த்துட்டுங்க. இல்லைனா நீங்கள் வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் சேர்த்திங்கன்னா டக்குன்னு கலர் வந்துடும். இது வேக வேக நல்லா கலர் கொடுக்குங்க அந்த குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் இந்த ஸ்வீட் செய்யலாம். நல்லா கைவிடாமல் கிளறிக்கினே இருக்கணுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கினே இருங்க. நல்லா அது திரண்டு வரணுங்க. இது மாதிரி நல்லா கொஞ்சம் கொதிக்கிற டைமில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. நெய் சேரும்போது அது நல்லா அந்த திரண்டு வரும். ரொம்ப நெய் தேவைப்படாதுங்க. இந்த அளவுக்கு இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றணும் இல்லைங்களா, அந்த நெய்யே போதுமானது. நெய் சேர்த்ததுக்கப்புறம் திரண்டு வருது பாருங்கள். ஏன்னா நம்ம பால் பவுடரும் சேர்த்ததுனால நெய் அந்த திரிச்சு கொடுக்கும் பாலை. இதில் கிளறது தாங்க முக்கியம். இது யார் வேணாலும் செய்யலாம், கைவிடாமல் கிளறணும், அதுதான் முக்கியம் இதில். இன்னும் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. ஃபுல்லாக ரெடி ஆகிடுது. அவ்வளோதாங்க. நல்லா வானலில் விட்டு பிரிஞ்சு வருது இல்லைங்களா. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதே சூட்லேயே, அந்த வானலில் இருக்கிற சூட்லேயே நம்ம அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு பரட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்குங்க. நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சுங்க. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமேல நம்ம வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிற டைமில் நம்ம வேணுன்ற ஷேப்பில் நம்ம அந்த தட்டில் அழுத்தி விட்டுக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையும் பொடி பண்ணி நான் சேர்க்குறேங்க. அதையும் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நம்ம லைட்டாக அழுத்தி கொடுத்துடலாம். அப்போ தான் நல்லா போய் ஒட்டிக்கும். இது மாதிரி பாதாம் போட்டு கட் பண்ணிக்கலாங்க. நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை செஞ்சு நீங்களும் வீட்டில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.